சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சு போயிட்டோம். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசினுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுப்பேன், உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் வார கொடுங்க, நான் கொடுக்கறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்பது நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம்.
உட்காருங்க. நான் எழுந்த பிறகு உட்கார்றதுதான் முறை. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. தேசிய உட்கார். நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கேன். நான் அனுமதிக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். முதலமைச்சர் நீ கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். நீ எல்லாரும் எழுந்துச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க. நான் சொல்லியிருக்கேன். உட்காருங்க. 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 மாண்பு உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதுல பாயிண்ட் ஆஃப் கேளுங்க. அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசத்தை தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசத்தை நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். பேரவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இருங்க, நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன். நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர் எழுந்து நிற்பதில் நியாயம் இருக்கு. வாய்ப்பு தரப்போகிறேன். முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அது வரைக்கும் உங்களுடைய உறுப்பினர் அமைதி காக்க நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல
அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க, பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லினா தாங்க பிரச்சனை. இல்ல அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக் கொண்டது ஆறாவது இல்ல. நேற்றைய தினம் நீங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே அதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டி நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பில் ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசி முடிக்கட்டும். எதிர்க்கட்சி தலைவருக்கு உறுதியாக நான் வாய்ப்பு தருவேன். அவர் கேள்விகளை முன்வைக்கலாம், விளக்கங்களை தரலாம். இப்போதைக்கு பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னுடைய முடிவு இதுதான். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும். இப்போ